விவசாய பெருமை மக்களே, நீங்களே காலையில் கால் சென்று மாலையில் விடுத்து ரொம்பும் விவசாயிகளே, உள்ளூர் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எனது காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் நிர்வாகம், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் நிர்வாகம், மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தின் நிர்வாகம், வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் நிர்வாகம், அதே போல் அந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் பழனிசாமி அவர் சர்வாவும் இளம் சர்வாவும் முதல்கண் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று, அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து அம்மாப்பா மூன்றெழுத்து, அம்மாப்பா பெரும் போகம் மூன்றெழுத்து, அந்த போகத்தின் விளையும் சுகம் மூன்றெழுத்து, அந்த சுகத்தால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து, இந்த உயிர் போன்று கொள்ளும் உடல் மூன்றெழுத்து, அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து தமிழ் மூன்றெழுத்து, தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து, அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து, பெண்மை மூன்றெழுத்து, பெண்மைக்குரிய கற்பு மூன்றெழுத்து, கற்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து, ஆண்மை மூன்றெழுத்து, ஆண்களுக்கு
வித்தை ஒன்றெழுத்து, அந்த வித்தை தரும் வீரம் ஒன்றெழுத்து, அந்த வீரமுகம் களம் ஒன்றெழுத்து, இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி ஒன்றெழுத்து, எல்லா உயிர்களுக்கும் பொதுவா அன்பு ஒன்றெழுத்து. அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் 3 எழுத்தும்பதை கூறி எனது பணியை தூங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடே நல்லா இருக்குமா? அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள நாட்டாம இப்படி முக்கியத்துவர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே ரொம்ப சிறப்பா இருக்குமா? அதே போல ஒரு குடும்பம் குடு இன்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைமையும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா? அதே போல் நாங்க நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதையும் நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பே உண்டு. இருக்கக்கூடிய எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி தென்னகமா இன்ப திருநாட்டிலே என்று கூறி பிள்ளை
ஒளிபெருக்கி பேர் ஆண்டவரா ஆண்டவர் ஒளிபெருக்கி பண்ணாம தண்ணி வந்துட்டு வந்து இந்த பிள்ளை தண்ணியா கேட்குது. எங்க தண்ணி யாராவது ஒரு கூட தண்ணி வந்துவாங்கப்பா இந்த உள்ள அவங்க பவுடர் கலைக்கணும். ஆமா அழகான இடம். ஆமா ஒரு நாடு சிறப்பு அமையும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. இரண்டாவது பக்க மேளம். இன்னைக்கு வந்துக்கூடிய பக்க மேளம்லாம் பக்க மேளம் தான். 2 வருஷம் ஆச்சு. நம்மகிட்ட தண்ணி இருக்குது இல்லையா போயிட்டாவா எங்ககிட்டே தண்ணி ஏற்றுக்கிறாங்க. என்னவே பண்றது. நாடு அழகான பக்க மேளம். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். ஒரு நடிகனுக்கு முகம்பாக்க கண்ணாடியார் அந்த ரசிகர்கள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் குறிப்பா பெண்கள் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த நாடக பணியிலையும் விடாம உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்க. அதுல இந்த கொரோனாவிலையும் முதல்ல கொரோனாவுக்கு தான் நன்றி. அவரை விட்டு போயிருமான்னு பார்க்கலாம். ஆமா அப்படியே விட்டுட்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். விடலைனாலும் சந்தோஷம் தான். என்ன பண்றது நாளை இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு சிறப்பான இடமாக தெரிகிறது. இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையா அப்படின்னா அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிப்பாங்க. உள்ள பெரும் கோவில் உன்னுடைய ஆலயம் பெல்ல தெரிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவது போல இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ என்ற தெய்வம் பொன்னாளி என்று வாழ்த்தி வணங்கி இதோ என்ற தெய்வம் பொன்னாளி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டீரே பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெற்றியிலே கோயில் கொள்கிறார். இதோ என்ற தெய்வம் பொன்னாளி நான் ஒரே ஒரு புன்னகையில்
கண்ணாடி காப்பதும் போய் காலாலை கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மையன்பார்கள். அதே போல் உள்ளே இருப்பது வலிதானா அல்லது வலியை போல் மாயையை ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வேறுமுடைத்து சோழ வடநாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துரைத்தன்பார்கள். தொண்டை நாடு பெரிய பெரிய ஆண்டவர்களும் சான்றோர்கள் உழைத்து என்று கூறுவார்கள். ஆண்டோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆண்டோர்கள் நல்ல அறிவாளிகளும் சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்து பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிம்பாங்க. என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் எங்கையே என்ன வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடும் வயக்காட்டில் உயரும் உண்மையதிப்பு அகில் நாட்டில் என்று கூறுவதை போல ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழலாம்னு வாழ்க்கை இருக்கு. ஆனா எப்படி வேணாலும் வாழலாம்னு ஒரு வாழ்க்கை இருக்கா. எப்படி ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழலாம்னு இருக்கு. நான் சொல்லல, ஐயா மனிதன மாமியரை திருமுருக நிர்வாக வாரியார் சொல்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவது போவது இரண்டு, வந்தால் போகாதது இரண்டு, போனால் வராதது இரண்டு, தானாக வருவது இரண்டு, தவிர்க்க முடியாதது இரண்டு, நம்மால் பிரிக்க முடியாதது இரண்டு, அறிவித் தருவது இரண்டு, எல்லோருக்கும் சமமானது இரண்டுங்கிறார். ஏதாவது புரியுதா? சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவது போவது இரண்டு அப்படின்னா இன்பம் துன்பம், இது வரம் போகுமா? ஒரே இன்பமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, ஒரே துன்பமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்ப வருவது போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது இரண்டுங்கிறார். இது என்ன தெரியுமா? புகழ் பழி. புகழ்னா என்ன தெரியுமா? ஏன் ராமதாஸ் இருக்காரு, நல்ல பெட்டி அருமையா வாசிப்பாரு, அதோட அது இனிமையா பாடக்கூடியவர், பார்க்கறதுக்கு நல்ல அமைப்பா இருப்பார். ஆனா அவர் இந்த வேலையை செஞ்சிருக்க கூடாது அப்படிமா. எந்த வேலைய? நல்ல உள்ளன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாளா இருமா, ஆனா கெட்ட உள்ளன்னு பேர் வாங்குறதுக்கு ஒரு நொடி பொழுது போயிருமா. அதனால அதான் புகழ், அது மாதிரி புகழ் வந்தாலும் போகாது, பழிங்கிற ஒன்று வந்தாலும் போகாது. ராமதாஸ் நல்லவர் தாயா, ஆனா இந்த வேலையை செய்யக்கூடாதுப்பாங்க. அப்ப வந்தால் போகாது புகழ் பழி, போனால் வராதது இரண்டுங்கிறார். என்ன தெரியுமா? இது மானமும் உயிரும். மானமனா வருமா? வராது. உயிர் போனா வராது, வராது. அப்ப போனால் வராதது மானமும் உயிரும், தானாக வருவது இரண்டுங்கிறார். இளமையும் மூப்பும், தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும், நம்மால் பிரிக்க முடியாதது இரண்டு அப்படின்னா பந்தமும் பாசமும், அழிவை தருவது இரண்டுங்கிறார். ஒரு மனிதன் அழிகிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பொறாமை, கோபம். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டாலும் அழிஞ்சு வருவான், அளவுக்கு அதிகமா கோபப்பட்டாலும் அழிஞ்சு வருவான். அப்ப அழிவை தருவது பொறாமை, கோபம், எல்லோருக்கும் சமமானது இரண்டுங்கிறார். அதான் பிறப்பு இறப்பு. அப்போ ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஒரு தாயுடைய கருவறையில இருந்து பிறந்து வரணும். ஆமா, அது அதாவது பிறப்ப கூட நம்ம இப்ப தெரிவிச்சுறாங்க. இறப்ப ஐயா இந்த நாள் இந்த கிழமை இந்த தேதியில இப்ப ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அவர் சந்தோஷமா இருப்பாரா? சரவணா 3 வேளைக்கு சாப்பிட மாட்டேன். உனக்கு இன்னைக்கு பிரபாரா, உனக்கு இன்னைக்கு வர புதன்கிழமை, நீ வர திங்கக்கிழமை அப்படின்னு சாப்பிட்டு இருப்பானா? அதனாலதான் இறைவன் பிறப்பையும் இறப்பையும் மட்டும் ரகசியமாக வைத்தான். இப்ப காரணம் இருக்கு. அது மாதிரி ஒரு மனிதன் ஆடி இடங்க வாழ்க்கையில 6 அடி நிலைமை சொந்தம் அப்படிங்கிறாங்க. அது நாளை 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளைப்படி ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் என்று கூறி 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கும் தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6, 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கும் தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6, 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6.
துன்போடும் அடரா எத்தனை வளர்ந்தோடைய கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளைந்திருந்து தொண்டோடும் நீரோடைகளும் அதன் இருமலையும் வளர்ந்து பத்து கொழுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி திகிலான் போன்ற மணம் கமழ மலர் கொடிகளும் அதன் அருகில் அன்னிதாய் நேரத்தில் அகழ் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலை கூட்டங்களும் அதன் இடையிடையே ஓங்காரத்தோடு ரிங்கரம் ஆடும் மனிதர்களும் மற்றும் ஆண்கள் மயில்கள் மற்றங்கள் அன்னங்கள் தாராக்களா என்ன அழகு இந்த இடம்தான் நம்ம நாரதர் தெரிவித்த இடம். நாரதர் தெரிவித்தது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தே ஆக வேண்டும். வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சட்டம் வருமே. அண்ணே ராமதாசனே இந்த பிள்ளைக்கு தொண்டையே இருக்க இல்ல இந்த பிள்ளைக்கு தொண்டையே இருக்க. தொண்டைனா குரல், குரலுக்கு வருவீங்க சாரீரம். இந்த பெண்ணுடைய சாரீரமே ஒரு இனிமையா இருந்தா இல்ல அந்த பெண்ணுடைய சாரீரம் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சாரீரத்தை தான் பார்த்தேன். சரீரம் இருக்கு, சரீரம் நான் பார்க்கல. நீங்க பார்த்தீங்களா? அதே பார்த்தேன். அப்ப அந்த பிள்ளைக்கு தொண்டை நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, சாரீரமும் நல்லா இருக்கும், சரீரமும் நல்லா தான் இருக்கணும். அதனால பெண்ணுடைய குரல் எப்படி இருக்குன்னா இப்ப குயில பார்த்திருக்கீங்களா? குயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதோடைய குரல் அதோடைய குரல் இனிமையா இருக்கும். மயில பார்த்திருக்கீங்களா? அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதோடைய குரல் எப்படி இருக்கும்? அவள்லமா இருக்கும். இப்ப அவங்க கேட்கிறேன் ராமதாசன் கிளிய பார்த்திருக்கீங்களா? கிளிய பார்த்திருக்கேன், ஆனா கிளிய பார்க்கல, பார்த்தது இல்ல. ஏன்னா கிளிங்கிறது பறவை, பச்சைக்கிளி. பச்சைக்கிளி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். ஆக கிளிக்கு என்னது அப்படின்னா சொல்வதை சொல்லுமா கிளி கொள்ளமாங்க. நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லும். சும்மாவா சொல்லலாம்? நல்ல ஒரு கம்பியை பழுக்க கைய வச்சுக்கிட்டு அதோட இதுல வச்சு நாக்கு இருக்குல்ல, நாக்கு படுத்து நறுக்கணும் வச்சா துண்டா கீழே விழுந்து போயிடும். அப்படிதான் மென்மை அப்படி தலை விட்டோம்னு வச்சுங்களேன் தோலை விழுந்துடும். அப்ப தோலை விட்டோம்னா பேசுமா இல்லையா? நம்ம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லுமா. அந்த நாக்கோட தோலை உரிச்சிட்டோம்னா நம்ம அம்மானா அம்மா, அப்பானா அப்பா, அண்ணனா அண்ணன், தப்பினா தப்பி நம்ம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லக்கூடிய தன்மை கிளிக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பெண்ணுடைய குரலும் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா முடியா என்று இவன் வர்ணித்தார். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா